அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொண்டர்கள் எல்லாம் ஏன் டிவிகேக்கு போகிறாங்க, ஏன் திமுகவுக்கு போகலை, ஏன் காங்கிரஸுக்கு போகலை, ஏன் வேறு கட்சிக்கு போகலை, ஏன் இந்த கட்சிக்கு மட்டும் வருகிறார்கள்? என்ன காரணம்? ஏறவரை கடந்த ஒரு 2 வருடமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து அது மறைமுகமாக தன்னுடைய காய்களை நகைத்து கொண்டு வந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். பணம் இருப்பவர்கள், அது பணம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணல, 10 கோடி டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை எடுத்தால் அந்த கட்சி எப்படி வளரும்? இன்னைக்கு எடப்பாடியினுடைய மகன் மிதுனுடைய தலையோடு இருக்குது. ஸோ அதனால் ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால தான் இந்த கட்சி அழிந்து போச்சு. நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோதான், அது சிறந்து போனது. விஜய் சொன்னது போல் அது தீர்ந்து போன கட்சி தான். இது தீய சக்தி, அது தீர்ந்து போன சக்தி தான். அவேகனுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏறக்குறைய புரட்சி தலைவருடைய பாணியில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவர் எம்ஜிஆராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவரை புரட்சி தலைவராக தான் பார்க்குறாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவில் அன்பனை இணைந்த வழக்கறிஞர் குரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எடப்பாடி மீதான பல குற்றச்சாட்டுகளை அரசியல் ரீதியாக வைக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வாரிசு மிதுன் அவர்களை கட்சிகள் கொண்டு வரதுக்கு தீவிரம் காட்டுறாரு. வாரிசு அரசியலே இந்த நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைப்பது எப்படி? நான் பதிலுக்கு பார்த்திங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் சிவி சண்முகத்தை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அவர் தான் குடும்ப அரசியல் பண்ணுறாரு. சிவி சண்முகம் தான் குடும்ப அரசியல் பண்ணி விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா நாசி பண்ணிட்டார் கட்சியை அப்படின்னு அவரும் பதிலடி கொடுத்துருக்காரு. ஒரு மீதான ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்ப்பாங்க? இல்லை, உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு இயக்கம். புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2 கோடி தொண்டர்களை உருவாக்கிய இயக்கம். அசைக்க முடியாத இயக்கங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அசைக்க முடியாத இயக்கமாக இருந்தது. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி இல்லை. அப்படியே இருந்த இயக்கத்தை இன்றைக்கு இவர்கள் தங்களுடைய சுயநலத்தினால் இதை சுக்குநூறாக மாற்றி விட்டார்கள், உடைத்து விட்டார்கள். நீங்கள் எடப்பாடி அவர்கள் ஏறவரை கடந்த ஒரு 2 வருடமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து அதை மறைமுகமாக தன்னுடைய காய்களை நகைத்து கொண்டிருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கல. ஆனால் எல்லாரும் அன்றைக்கி அவர் செய்வதை சரிதான் எல்லாமே சொன்னீங்க. இல்லை, ஆமாம். அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னா, அதிமுக உடைந்து விடக்கூடாது. அன்றைக்கு ஒரே பொதுச் செயலாளர். ஸோ இவர் வழக்குகள்லாம் இவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அதனால் அதிமுகவை ஒரே அதிமுகவாக இவர் கொண்டு வந்துவிட்டார். அதனால் இவர் பின்னாடி போவது தான் நல்லது, இல்லாட்டி கட்சி உடைந்து விடும் என்று தான் எல்லாருமே சிந்தித்தார்கள். ஸோ இவர் சரியான பாதையில் அழைத்து போவார் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா, இவர் சுயநல எண்ணம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. ஸோ எதில் அதிகமாக தெரிய ஆரம்பித்ததுன்னா, இந்த தேர்தல் வருகிற பொழுது யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களும் அதில் தலையிட்டார்கள். இந்த மிதுனுடைய பங்கு அதில் அதிகமாக இருந்தது. ஸோ இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பணம் இருப்பவங்களுக்கு தான் கொடுக்கணும், பணம் அதிகமாக டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்கணும், கட்சியில் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அப்புறம் கொடுக்கணும் என்கிற எண்ணத்தை மாற்றி பணம் கொடுப்பவர்களுக்கு தான் தேர்தலில் நமக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டாங்க. இல்லை, கட்சிக்கு நல்லதுன்னா அது ஒரு ஆரோக்கியமான செயல்பாடு தானே? இல்லை, நிச்சயமாக ஆரோக்கியமான செயல்பாடுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது பணம் இருப்பவர்களுக்கு தான். இந்த கட்சி அப்படி கிடையாது. நீங்கள் புரட்சி தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது சாதாரண சாமானிய எளிய மக்களுக்கு தானே கொடுத்தாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி விஜய் செய்திருக்கிறாரு. சாமானியர்களும் பொது வாழ்க்கையில் பங்கு எடுத்து, அரசியலில் பங்கு எடுத்து தங்களுடைய அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டும் என்பது தான் புரட்சி தலைவருடைய எண்ணம். அதுதான் இன்றைக்கி தளபதியினுடைய விஜய் அவருடைய எண்ணமும் அதுதான். ஸோ அதை தான் அவங்க நிரூபித்து காய்ச்சாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட கட்சியை
பணம் இருப்பவர்கள், அது பணம் கொஞ்சம் நஞ்சம் பணம் இல்ல, 10 கோடி டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை எடுத்தால் அந்த கட்சி எப்படி வளரும்? அதனால் பணத்தாலே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தீங்க. அதனால் இன்றைக்கி தொடர்ந்து தோல்வி. வாய்ப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும்னா, மக்களோடு யார் தொடர்பில் இருக்கிறார்கள், தொண்டர்களோடு யார் தொடர்பில் இருக்கிறார்கள், யார் பொதுநல த்தில் அதிகமான அக்கறையை கொண்டிருக்கிறார்கள், ஸோ அவர்கள் யார் கட்சிக்கு வேலை செய்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஸோ இன்றைக்கி விஜய் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எதை செய்திருக்கிறார் என்று சொன்னால், சாமானியர்களை, சாதாரணமானவர்களை, மிக பாட்டாளிகளை, உழைப்பாளிகளை இவர்களெல்லாம் பணமே அங்கே வேலை செய்யலை, பணத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. யார் யாரெல்லாம் இருந்தாலும் அதுவும் குறிப்பாக இளைஞர்களை, ஸோ இளைஞர்கள் தான் இந்த நாட்டை வழி நடத்தணும் அப்படின்ட்டு அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பணம் செலவில்லாமல் அவர்களை மக்களை தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதை மாற்றி இவர்களோ திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பணம் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுனால தான் இன்றைக்கு இருவருமே இன்றைக்கி படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே தன்னுடைய மகனை வந்து ப்ரொமோஷன் பண்ணார் இல்லைங்களா, பார்லிமெண்ட் மெம்பராக கொண்டு வந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அதோட ஒப்பிடுற பொழுது மிதுனம் வந்து ஒரு எல்லையோட தானே நிப்பாட்டியிருந்தார். நம்ம அதையும் பார்க்கணும்ல. இல்லைங்க, நீங்கள் அரசியலில் உங்கள் பையனை கொண்டு வருவதோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொண்டு வருவது யாரும் தடுக்க முடியாது. அது யார் தவறு என்றும் சொல்லவில்லை. ஆனால் ஸோ அவர்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய எப்படி அவர்கள் இப்போ இந்த கட்சிக்கு வராங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள், எப்படி அவங்க எவ்வளவு நாள் இந்த கட்சியில் இருக்காங்க, எப்படி அவங்க பணியாற்றுகிறார்கள் என்பதை பொறுத்து தானே தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களே. திடீர்னு நீங்கள் ஒரு நாள் அவர் வந்து திணிக்கல சார். எடப்பாடி வந்து தன்னுடைய பையனை வந்து கட்சியில் திணிக்கல. இல்லை, கேபி முனுசாமி அன்றைக்கி பேசுகிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து தகவல் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது மிதுன் எப்பொழுதுன்னா ஏறக்குறைய 1.5 வருடத்திற்கு முன்னாடி, இந்த தேர்தலுக்கு 1.5 வருடத்துக்கு முன்னாடியே அவர் வந்துட்டாருங்க. வெளியில் தெரியல. அவர் உள்ளார உக்காந்துக்கிட்டு ஸோ யார் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இந்த கட்சி தேர்தல் வருகிற பொழுது யார் யாருக்கெல்லாம் நம்ம வாய்ப்புகள் கொடுக்கலாம் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். இது வெளியில் தெரியல. அதை தான் இப்போ எல்லா தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சிவி சண்முகம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ சிவி சண்முகம் செய்தது தவறு தான். அவர் அந்த நேரத்தில் அவருக்கு சாதகமாக இருந்ததுனால அதை ஆதரிச்சுட்டு இருந்தார். நீங்கள் அவர் சாதகமாக இல்லாதனால அவர் எதிர்க்கிறாரு. இல்லை, ஸோ 2 பேருடைய நிலைமையுமே மக்களுக்காக இல்லை, தொண்டர்களுக்காக இல்லை, தங்கள் சுயநலத்துக்காக இருக்காங்க. ஏன்னா அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சியே வந்து ரொம்ப வந்து அழித்து விட்டாங்க. அதுவும் உண்மைதான். நீங்கள் அவர் பல முடிவுகளை அவருடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லி பல பேர் அங்கிட்ட தானே போக ஆரம்பித்தாங்க. ஸோ அவருடைய குடும்ப உறுப்பினரை அவர் பயன்படுத்தினார். ஸோ கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அண்ணனை போய் கேளுங்கன்ற அவர் சொல்லுவார். ஸோ அண்ணன் அதில் தலையிடுவார். ஸோ இப்படி அவங்க குடும்ப உறுப்பினருடைய தலையீடு இருந்தது. அதே போல தான் இன்றைக்கி எடப்பாடியினுடைய மகன் மிதுனுடைய தலையீடும் இருக்குது. ஸோ அதனால் ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சொல்லிக்க வேண்டியது தான். அதனால தான் இந்த கட்சி அழிந்து போச்சு. அதனால தான் ஒவ்வொருத்தங்களாம் அங்கேருந்து இப்போ வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சி இனிமேல் வளரும் என்பது இன்னை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளோதான். அது சேர்ந்து போனது விஜய் சொன்னது போல் அது தீர்ந்து போன கட்சி தான். இது தீய சக்தி, அது தீர்ந்து போன சக்தி, அவ்வளோதான். இப்போ நீங்களாம் வந்து அங்கிருந்து ஒரு உச்சத்துக்கு போன இடம் இல்லைங்களா அதிமுக என்பது. அந்த கட்சிக்கு இப்போ நெருக்கடி, கடுமையான நெருக்கடி. இந்த நேரத்தில் எப்படிலாம் செயல்படணும்? ஏன்னா இப்போ ஆதவ அர்ஜுனோட்ட இருக்கிற உணர்வு பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாள் அதிமுக நிர்வாகிகள்கிட்டும் இப்போ தாவேக நிர்வாகிகள்கிட்டும் கூட இல்லைன்னு பேசப்படுகிறது. அவர் என்ன இப்போ சொல்கிறாரு, அதிமுக வந்து முழுகிற இயக்கம் இல்லை. அவர் பேசின பேச்சு, செங்கோட்டையன் பேசின பேச்சுக்கு பதில் சொல்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து அந்த நிலைக்கு போகக்கூடியவர். அதிமுக வந்து என்றைக்குமே போகாது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க. இது வந்து அசைக்க முடியாத இயக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது வந்து இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சில் அது வெளிப்படலை. என்ன அவர் என்னென்ன, அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து தொண்டர்கள் எல்லாம் ஏன் டிவி கேட்க போகிறாங்க? ஏன் திமுகவுக்கு போகலை? ஏன் காங்கிரஸுக்கு போகலை? ஏன் வேறு கட்சிக்கு போகலை?
ஏன் இந்த கட்சிக்கு மட்டும் வருகிறார்கள்? என்ன காரணம்? அதிகாரம் முதல் அதிகாரம் இல்லை, அதை முதல்ல நீங்கள் சிந்தித்து பாருங்க. என்னென்னா அதிகாரம் மட்டுமே எதிர்கட்சியாக இருந்தால் அப்போ எல்லாம் போவீங்க. நிச்சயமாக அதிகாரம் மட்டுமே அது காரணம் கிடையாது. என்னென்னா இந்த ஆட்சி தவேகனுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏறக்குறைய புரட்சி தலைவருடைய பாணியில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவர் எம்ஜிஆராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவரை புரட்சி தலைவராக தான் பார்க்குறாங்க. ஸோ அவர் என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அவர் சில காரியங்கள் செய்ய முடியாததை கூட இன்றைக்கி அவர் சாதித்து காட்டிருக்கிறாரு. ஸோ கட்சியை புரட்சி தலைவர் எந்த காரணத்துக்கு ஆரம்பித்தார்? ஸோ தீய சக்தி திமுகவிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆரம்பித்தார். இன்னொன்று சாமானிய மக்களுக்கும் அதிகாரம் வர வேண்டும் என்று ஆரம்பித்தார். 2 மூன்றாவது எல்லோருக்கும் வாய்ப்பு தர வேண்டும், அதில் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது என்று நினைத்தார். 3 4 பணம் இதில் பிரதானமாக இருக்கக்கூடாது, அரசியலுக்கு பணம் முக்கியமல்ல, உழைப்பும் சேவையும் தான் முக்கியம் என்பது 4. ஸோ இவைகளை வைத்து தான் சாமானிய மக்களை நிற்க வைத்து அவர்களை வெற்றி பெற செய்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர் அழகு பார்த்தார். ஸோ அதைத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுதான் இவங்க பார்க்குறாங்க தொண்டர்கள். என்னங்க அங்கே அந்த கட்சியில் சாதாரணமாக இருந்தவர்களில் இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து பணம் செலவு பண்ணாமல் இன்றைக்கி எம்எல்ஏ ஆக்கினது மட்டுமல்ல, அவர்கள் இன்றைக்கு அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ 1 இன்னொன்று என்னென்னா வந்த உடனே புரட்சித் தலைவர் என்ன சொன்னார்? ஊழலற்ற ஆட்சி தான். ஏன்னா திமுகவை அவரை வெறுத்ததுக்கு காரணம் என்ன? ஊழலான கட்சி, எல்லா நிலையிலும் ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் கருணாநிதி ஊழல் என்னுடைய இது ஆரம்பமாக அந்த கட்சியை உருவாக்கி விட்டார். அதனால் அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தானே ஆரம்பித்தார். ஸோ ஊழலற்ற கட்சியை உருவாக்க வேண்டும் தானே. அதை இன்னைக்கு தெளிவாக விஜய் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை பார்க்குறாங்கல்ல மக்கள். இன்றைக்கி கட்சிக்காரன் மற்றவங்களும் பார்க்குறாங்களா, தொண்டர்களும் பார்க்குறாங்கல்ல. இன்றைக்கி சிஎம்டிஏயில் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஸ்கொயர் ஃபுட்டுக்கு 25 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டாகவே பெறப்பட்டது. அது இன்றைக்கி முழுவதுமாக நிறுத்தி விட்டார. வேறு எந்த தலைவன் அது மாதிரி செஞ்சுருக்காங்க? சுத்தமாக கிடையாது. டாஸ்மாகில் ஒரு கேஸுக்கு பீர் கேஸுக்கு இவ்வளோ 60 ரூபா, ஒயின் கேஸுக்கு 40 ரூபா, மற்ற ட்ரிங்க்ஸு கேஸுக்கு 50 ரூபா பார்ட்டி ஃபண்டாக கொடுக்கணும். அதாவது ஏறக்குறைய மாதத்திற்கு 1200 கோடி கொடுக்க வேண்டும், வருஷத்துக்கு 6000 கோடி கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமையை முழுவதுமாக துடைத்து எறிந்திருக்கிறாரு. அத்தனையும் மக்களுக்கு தானே இப்போ போயிருக்கல, அந்த பயன்கள்லாம் போயிருக்கிறது. ஸோ இது ஒரு சாதாரண விஷயமா இது? இப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஆசிரியர் பள்ளிகள் நடத்துகிற கரஸ்பாண்டன்ட்டும் சரி, இப்போ அங்கே இருக்கிற மேனேஜர்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் பள்ளியில் ரினியூவல் பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும். ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் அரசாங்கத்திட்ட போய் அது ரினியூவலுக்கு சொல்லணும். ரினியூவல் பண்ணுறதுன்னா ஒரு பள்ளிக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்பொழுது பைசா கொடுக்காம நாங்கள் ரினியூவல் வாங்கி வந்து விட்டோம். இது ஊழலற்றது ஆட்சி இல்லையா? இதை பார்க்க மாட்டானா? அதை பார்த்து தான் தொண்டர்களும் மக்களும் இன்றைக்கு சாரையாக விஜயை நோக்கி போகிறார்கள். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ இவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அதனால் இவங்க அதிகாரத்தில் அங்கே போகிற என்பது கிடையாது. இப்போ அதிகாரத்தில்னா அப்போ பிஜேபி போயிருப்பான்ல. பிஜேபி அதிகாரத்தில் ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்காங்கள மத்தியில். என்ன காரணம் என்று சொன்னால் அதுதான் முக்கியம். அதை தான் இவங்க உணரலை. அதை தான் இவர் இன்றைக்கி எடப்பாடியும் உணரவில்லை, சிவி சண்முகம் உணரவில்லை, அங்கே இருக்கிற நபர்களும் உணரவில்லை. என்னென்னா ஒரு கட்சி மக்களுக்கு சேவை செய்தால், உண்மையான எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றினா, ஊழலற்ற ஆட்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பணமே செலவு செய்ய வேணாங்க, தானாகவே மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்காங்க. ஸோ சொன்னதை செய்யணும், ஊழலற்ற ஆட்சி நடத்தணும், சாமானிய மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த கடந்த அந்த ஒரு மாதத்திலேயே ஒரு உருவாக்கி இருக்கிறார. இது மக்கள் தினமும் பத்திரிக்கையில் பார்த்துட்ருக்காங்கல்ல, டிவியில் பார்க்குறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறதுபடி ஒரு மாத காலத்தில் இது ஒரு சாதனைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறேன், தினந்தோறும் பார்த்திங்கன்னா மின்வெட்டு, தினந்தோறும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டு எல்லாமே நடக்குது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஆரம்பித்து என்ன பண்ணி அந்த ஒரு விமர்சனமும் உங்கள் மீது முன்வைக்கப்படுகிறது. அதாவது
இப்போ அவங்க குறையா சொல்கிறது 2 தாங்க மெயினாக சொல்கிறாங்க. மின்வெட்டு என்று சொல்கிறார்கள். மின்வெட்டுக்கு என்ன காரணம்? 2 காரணம் தாங்க மின்வெட்டு. ஒன்று வந்து மின்சாரம் நமக்கு த த தேவையான அளவுக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று வந்து மின் கடத்திகள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இல்லை ஒயர்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஃபியூஸு இதெல்லாம் அதெல்லாம் சரியாக நிர்வகிக்கப்பட்டிருக்கிறதா என்றது பார்க்கணும். அதை தான் அறப்போர் இயக்கம் திரும்ப திரும்ப சொல்கிறான். நீ தரமற்ற பொருள்களை கடந்த காலத்தில் வாங்கி, இவங்க குறைந்த விலைக்கு வாங்கி அதிகமான விலையில் விலையை காட்டி கொள்ளையடித்து விட்டார்கள். நீ தரமற்ற பொருள்கள் இருக்கிறது. ஸோ அவைகளை சரி பண்ண வேண்டும். அவைகளை சரி பண்ணால் தான் நிச்சயமாக மின்வெட்டை தவிர்க்க முடியும். ஏன்னா மின்சாரம் இருக்குது, ஆனால் அதனுடைய சாதனங்கள் வந்து சரியாக இல்லை. ஸோ அது ஒன்று. இன்றைக்கி ஏறக்குறைய இந்த விளக்கம் வந்து பாமர மக்களில் வந்து ஏற்றுப்பாங்களா? இல்லை, நிச்சயமாக ஏற்று தானே ஆகணும். அதே போல் நீங்கள் மின் ஊழியர்கள் இருக்க ஏறக்குறைய 50% போஸ்ட்டு காலியாக இருக்குது. இது வரைக்கும் அவங்க யாருமே அதை ஃபில்லப் பண்ணலையே. ஸோ இவ்வளவு அதிகமான லாபம் வந்தும் ஒன்று காலியாக இருக்கின்ற பணியிடங்களை நிரப்புவதற்கு எந்தெந்த விதத்தில் வந்து விஜய் வந்து தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்? இப்போ உடனே ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. எல்லா விதத்துலையும் உடனே கால்ஃபார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அது அவர் நிர்மல்குமார் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. காலியாக உள்ள இடங்களை உடனடியாக நிரப்புவதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டோம். 3 மாதத்தில் அத்தனை இடங்களும் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. இது மின்வெட்டு சரி செய்வதற்கு வேறு என்னென்ன வகையில் வந்து தொலைநோக்கு திட்டம்? தொலைநோக்கு திட்டம்னா இப்போ நமக்கு ஒரு மின்வெட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு 3 காரணங்க. ஒன்று வந்து தேவையான மின் உற்பத்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த சூழலுக்கு தகுந்தபடி மாநிலத்தை மாற்ற. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு 26,000 மெகாவாட் வேணும் தேவை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு தகுந்தது போல் மெகாவாட்டு உற்பத்தி இருக்கிறதா, அல்லது வேறு இடங்கள்லேருந்து நம்ம வாங்க முடிகிறதா, பீக் சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி அது மாதிரி கிடைக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதை சரியாக கணித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். இப்போ தேவைக்கு தகுந்தது போல் மின் உற்பத்தி இருக்கிறது. ஆனால் அந்த மின் உற்பத்தியை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா, அதுக்கான சாதனங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும். இப்போ அதை தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. பல இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் சரியில்லை, சில இடங்களில் ஒயர் கனெக்ஷன் சரியில்லை, சில இடத்துல ஜம்பர் அடித்து அது போயிடுது, சில இடங்களில் வேண்டுமென்றே இந்த ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிடுறாங்க. இவைகளை தடுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாட் மாதிரி ஒன்று போட்டு, ஸோ அவர்கள் வண்டியிலே சுற்றிட்டு இருக்காங்க. எங்கேயாவது மின்வெட்டுனா இம்மிடியேட்டாக அங்கே போய் சரி செய்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இத்தகைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த முயற்சியும் செய்யவில்லை, மின்வெட்டை அவங்க தடுக்கவில்லை என்று சொல்வது வேண்டுமென்றே அரசியலுக்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. அவதூறுன்னு சொல்ல வரீங்க? அவதூறு இல்லை, வேண்டுமென்றே சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு தான். ஸோ அது எங்கேயாவது மின்வெட்டு இருந்ததுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை அவர் செய்திருக்கிறார்கள். இப்போ குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பதற்கான முயற்சிகள், அதுதான் இப்போ வந்து காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் மிகவும் எதிர்பார்த்து வலிமையை விளைவித்து காத்திருக்கிறார்கள். என்ன விதமான முயற்சிகள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது? இல்லை, குறுவை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஜூன் 12ஆம் தேதி ஜெயலலிதா வந்து திறந்து விட்ருவாங்க. ஆமாம் ஆமாம். எப்படின்னா பண்ணுறாலும் இது பண்ணாலும் தெரியாது. ஆமாம் ஆமாம். அவங்களோட பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜூன் 12 தேதியில் உடனடியாக தண்ணீர் திறக்கப்படும். ஆமாம். இப்போ தேதி வந்து பார்த்திங்கன்னா 16 கடந்து 17 வந்துருச்சு. ஆமாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 9 TMC வரணும், 9 TMC தண்ணி, காவிரி தண்ணி வரணும். ஸோ இந்த மாத தண்ணி கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய 3.7 TMC ஷார்ட்டேஜாக இருக்குது. அவங்க அனுப்பலை. காவேரி கர்நாடகாவிலேருந்து நமக்கு தண்ணிக்கு குறைபாடு 3 TMC குறைவாக இருக்கிறது. ஸோ அது வந்தால் தான் நீங்கள் காவிரியை அங்கேருந்து மேட்டுவளம்லேருந்து திறந்து விட முடியும். ஸோ அதற்காக இவங்க விட்டுருக்காங்க. அதற்கான மனுவை இவங்கள்ட்ட பிரதமர்கிட்ட நேரடியாகவே அவர் கொடுத்துருக்காரு. ஒன்று மேதாது அணையை கட்டக்கூடாது. ஸோ அதன் கட்டினீங்கன்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். ஒன்று. உனக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை அது சரியான முறையில் நீர் மேலாண்மை ஆணையம் வழியாக எங்களுக்கு வர வேண்டும் என்று 2ஐயுமே கொடுத்துருக்காரு. சிவகுமாரை சந்தித்த பொழுதும் இதை பேசியிருக்கிறார்.
ஸோ அதனால் உடனடியாக தண்ணி எங்களை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும். மிக நன்றி சார்.